பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஆள் காரணம் யாரு? அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி அங்க உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழை உருவம் செய்ய சாணக்கியன் என்ன கூறுறாங்க? தமிழர் படை நடந்த இடத்தில் எம்பிபியை விட மாட்டார். அவரு லெப்டினன்ட் சாணக்கியன் சரி தப்பு நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல்வர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அந்த டாக்டர் அரிக்குனா ஒரு ஆள் தான் இன்னைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழராக இருக்கிறார். அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார், அங்க இருக்கிற சிங்கள எம்பிக்களை எடுத்து கேட்பார், அரசியல் எடுத்து கேட்பார். இன்னைக்கு அவர் ஆக்கின ராமியலாம தான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ராணுவம் அவங்களை விடுபட்டு கொண்டு இருக்காங்க. உடனே அங்க ஹிஸ்புல்லா வந்து சிரிச்சு கொண்டு இருக்கான் படிவா. அவன் சுத்தம் மடையல் என்ன அலாவுல்லா ஏற்கனவே சொன்னவன் தமிழ் அரசியல்வாதி அரசியல் படிக்கிறார் வந்து பயில தூக்கப்படார். மிக விரைவில் எங்களுடைய சிவரேசு சந்திரநாதன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார். இரண்டால் இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தின் படி பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவை அந்த சட்டத்தின்படி கூடியது ஒரு வருடத்துக்கு மேல் ஒரு கைதியை வைத்திருக்க முடியாது. அவை இவ்வளவு காலம் அது இழுத்திருக்கின்றது என்றால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய எதுவித குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபித்திருந்தால் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருப்பார்கள், ஆஜர்படுத்தியிருப்பார்கள். இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவித குற்றம் மற்ற அடிப்படையில் தடுத்து வைப்பை நீடித்துக் கொண்டிருக்கிறார். நாம் இடத்தில் எங்களுடைய மதிப்புரிய ஜனாதிபதி அனுராவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், யார் யாரெல்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த நாட்டில் போராடினார்களோ அவர்களெல்லாம் கைது செய்வதன் ஊடாக தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம் என்பது அரசாங்கத்தின் ஒரு தவறான சிந்தனையாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களும் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடினார், நாங்கள் வரவேற்கின்றோம். ஆகவே இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட மக்கள் ஒரு காலம் பயங்கரவாதத்தை விரும்பவில்லை. அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், தங்கள் குழந்தைகள் சிறந்த முறை வாழ வேண்டும், எங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் விரும்பினார். அந்த அடிப்படையில் அந்த எண்ணக்கருவை இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஒரு வன்மத்தின் அடிப்படையில் தான் இன்றைய சிவரேச சந்திரநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். என்று உண்மையிலே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், நிறைய எலி குஞ்சுகள் களுவாஞ்சி குடி மட்டக்களப்பு நகரில் எல்லாம் படிக்க குடிஞ்சாங்க. இப்ப இருக்காங்க, நாங்களும் கொடுத்துதான் போறோம். என்ன சொல்றாங்க? பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். ஆனா பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்த புள்ளியாளுக்காக ஓடி கொடுக்குறாங்க. அப்ப இவர்களோட தேசிய உணர்வு எங்கே இருக்கிறாங்க? அப்ப தமிழ் சமூகத்தை நினைத்து பார்க்க தங்களோட சுயநல அரசியலை தான் இதை நீங்க விளையக்கூடும். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஆள் காரணம் யாரு? அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி அங்க உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழை உருவம் செய்ய டாக்டர் அரிக்குனா ஒரு ஆள் தான் இன்னைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழராக இருக்கிறார். அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார், அங்க இருக்கிற சிங்கள எம்பிக்களை எடுத்து கேட்பார், அரசியல் எடுத்து கேட்பார். அவர் ஆக்கின ராமியலாம தான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ராணுவம் அவங்களை விடுபட்டு கொண்டிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்தா வருவாங்க வாக்குறுதியோட, மயிலத்தமிழ வீட்டு தருவோம், எல்லா கையில புடிங்க அறிவோம், இப்படி நிறைய இதோட வருவாங்க. இப்ப எல்லாம் இன்னைக்கு 3 பேர்த்து பாராளுமன்றத்துக்கு மயிலத்தமிழ எடுத்தோடனே அங்க சித்தாண்டி வந்தாரு மக்கள் எல்லாம் ஓடி போய் வாக்களிச்சாங்க. மயிலத்தமிழ் வந்து நீங்க இதுவரை ஒரு வசனம் பாராளுமன்றத்தில் மயிலத்தமிழ் எடுக்க சொல்லி சரி. இப்ப நேற்று போன செய்தியில வாப்பீங்க, அங்க ஹிஸ்புல்லா சொல்லிட்டாரு காரம் எங்களுடைய இப்ப காரம் தான் சொல்லிக்காரு. அடுத்த மரணம் சொல்லுவார், அங்க மனங்கணியும் சொல்லுவார். இதான் நடக்க போகுது. இருக்கிற ஒரு தமிழரசு கட்சி கலைக்கிறாரா வடிவ பாருங்க ஒரு அதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எம்பியும் இருக்கான்றது தெரியாது. பாராளுமன்றத்தில் யாராவது சிறந்த முறையில் பயன்படுத்துற அவரை விமர்சிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அரிச்சனா டாக்டர் ஒரு பைத்தியாரா, அரிச்சனா டாக்டர் ஒரு அறிவில்லை. அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நடக்கிறார். ஏன்னா சில தமிழர்களுக்கு அப்படித்தான் பதில் கொடுக்கணும். அது படிக்கிறதா சரி, படியாதான் சரி. ஏன்னா அதாக இருந்தால் தெரிஞ்சா அந்த பதிலை நான் கொடுக்குறான். வார்த்தை தவறிக்கிறார், வார்த்தை பிள்ளையா போய்க்கிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர் அப்படி கொடுத்தவரையே தான் நடக்கலாம். அல்லது வித்து போடுவாங்க தமிழ் தேசிய கூட்டாளி கதைச்சி கதைச்சி வித்து போடுவாங்க. அப்ப அதாவது வடிவ விளையாடி கொடுங்க. நீங்க கிழக்கு தமிழ் மக்களுக்கு என்று வரலாற்றிலே சரித்திரத்திலே முதல் தொடங்கப்பட்ட கட்சி வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஒரு கட்சியை போய் தொடங்கி கிழக்கு மக்கள். அப்ப அந்த கட்சியை நாம் வளர்த்தெடுக்கணும். அதான் நமக்கு அத்திவாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்ப அதனூடாக எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு வரணும். அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவிக்கணும், பிரதேச உறுப்பினர்கள் தெரிவிக்கணும். அவ்வாறு முற்படுகின்ற பொழுதுதான் பல மாற்றங்களை நாம் உருவாக்கலாம். அல்ல இந்த போலி தேசியவாதிகள் தான் இருப்பாங்க.
சாணக்கியன் என்ன கூறுறாங்க? தமிழர் படை நடந்த இடத்தில் NDP-யை விட மாட்டார். அவரு லெப்டினன்ட் கேர்னல் சாணக்கியன் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு கேர்னல் லெப்டினன்ட் கேர்னல். அப்ப தமிழர் பட போராடுகிறார். சரி, தமிழர் படையில போராடி எங்களை போராளிகள் மடியக்க நீ எங்க இருந்த சாணக்கிய. சரி, எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரவதப்பட்டு படுகொலையப்படக்க நீ எங்க இருந்த. சரி, தப்பு நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அந்த அப்ப இதைத்தானாக படிக்க படிக்கணும். அப்ப இப்ப அவர் பெரிய தேசியவாதி உலகாடு. அவருக்கு முன்னால கொஞ்சம் பாலுகள் செலுத்துறாங்க. இப்போ இவர் 2 வருவார். அப்ப இந்த ஆளுக்கு வரலாறு என்னதை சொன்னாலும் அந்த காலத்துல யுத்த காலத்திலிருந்து இந்த படுவாங்கல பிரயத்தில் நாங்க நடமாடாக்க எங்களை போராட்டங்களை வரலாறு எழுதி வைத்தாள் ஒரு ஆள் தான் அரியந்திர நம்பியவர். எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஒரு தனி பத்திரிகை நடத்தினாங்க அவர் தலைமை. அப்ப அவருக்கு வரலாறு கூட்டம் நடத்தினார்கள். பவுனதியும் சுனாமியில கட்டிமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் சுத்த உலக்கியது. சுனாமி எங்கள் அவனதி வந்த உங்களுக்கு சுனாமி எடுத்து நாவலடியில கட்லடியில கல்குடாவில் பவுனதியும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது கூட புரோஜனமாக ஆத்துக்கால தண்ணி வந்தபடியா பாதிக்கிறாங்க. அதை சமாளிக்கிறாங்க. உடனே அங்க கிஸ்புல்லா வந்து சிரிச்சு கொண்டிருக்கான் படிவா. அவனே சுத்தம் மடையல் என்ன அதாவது ஏற்கனவே சொன்னவன் தமிழர் அரசியல்வாதி அறையல் படிக்கிறா பின்னால வந்து பயில தூக்கூடாது. அது இவர்கள் தான் சொன்னவன் சரியா தான் சொல்லிருக்கான். உடனே அப்ப யாழ்ப்பாணத்தில் பார்ப்பீங்க டிசி மீட்டிங் நடத்த தூக்கினதாரு. இதெல்லாம் தமிழன்ற கலாச்சாரம். சிறந்த முறையில் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சு வரக்குள்ள ஒரு தடை வந்தது. இன்னைக்கு சந்திரகாந்தன் அவர்களை கைசியா விட்டிருந்தால் இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான பிரதேச உறுப்பினர்கள் உருவாயிட்டோம். இன்றைக்கு திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு சதி. ஆகவே இன்றைக்கு நாங்க பல தடைக்கல்களை பார்த்திருக்கோம். இந்த யுத்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி பல தடைகளை பார்த்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கலாம் மாத்துறோம். மிக விரைவில் நான் அடிக்க சொல்லுவேன். ஆலயம் முன்றல்ல நிச்சயமாக சந்திரகாந்தன் விரைவாக வெளியில வருவார். ஆகவே நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் ஒரு வெடிக்கட்டு வைங்க.